श्रीमते रामानुजाय नमः श्रीमद्निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीवंशटगोवची रंगनाथ देवेन्द्र महादेशिकाय नमः रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता योदयस्तनया विभूतिः सर्वमेननयमतेन मदन्वयानाम् आद्यन्तनकुलपतोर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्त्नाः भूतं सरत्तमकदात्मजपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्तिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाकृति गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे स तत्राप्यौ दम्पती जगतां पति என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி ஜடகோபன் சேனை நாதன் இன்னமுத திருமகள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் உன் திருவடிகள் அடைகின்றேனே. இப்போ நாதமுனிகளுடைய இது நம்ம தொடர்ச்சியை பார்த்தாச்சு. நாதமுனிகள் பற்றி முழுசாக போன வீடியோவில் பார்த்தாச்சு. ஒரு சில நாட்கள் போன மாதம் இந்த மாதத்தில் இப்போ ஜூன் மாதம் நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்னன்னா நாதமுனிகளுடைய தொடர்ச்சி. இப்போ நாதமுனிகளோட சிஷ்யர்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாதமுனிகளோட சிஷ்யரான உய்யக்கொண்டார் பற்றி அவருடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தையே தொகுத்தவர் நாதமுனிகளாக இருந்தாலும் நாதமுனிகள் தனியன்களை அருளி செய்திருக்கிறார் 4000 திவ்ய பிரபந்தத்தில்ன்றதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். குறிப்பாக நாதமுனிகள் எதுக்கெல்லாம் தனியன்கள் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தா திருப்பல்லாண்டில் வரக்கூடிய முதல் தனியன் அருளினவர் நாதமுனிகள் தான். அப்போ ஆரம்பம் 1000க்கு திருப்பல்லாண்டுன்னு வருது, பிரணவமாகிய திருப்பல்லாண்டு. அந்த பிரணவமாகிற திருப்பல்லாண்டுக்கு முதல்ல குருமுக மனதீர்த்திய பிராக வேதானசேஷான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொன்னவர் நாதமுனிகள் தான் அந்த தனியனை அருளினார். அடுத்தது நாதமுனிகள் அதுக்கடுத்த தனியனை எதுக்கு அருளினார்னா 1000ல் உள்ள கண்ணினின் சிறுத்தாம்புல 2 தனியன்கள் அருளினார். வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் தடகோபன் அப்படின்ற தனியனும் அவிஜிச்சதாம் தகத்திரதாரு அப்படின்ற ஒரு தனியன்களையும் அருளினார். கண்ணினின் சிறுத்தாம்பு 2 தனியன்களையும் அருளினவர் நாதமுனிகள். இதுக்கு பிறகு நாதமுனிகள் திருவாய்மொழியில் ஒரு தனியன்களை அருளினவர். பக்தாமிருதம் விஸ்வஜனான மோதனம் சர்வாத்தமம் தடகோபவான்மயம் தகத்திர சாகோம நிகித்தமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் இப்படின்ற நாதமுனிகளோட புத்திரரான ஈஸ்வர முனி அப்படிங்கிறவர் திருவைதி நாடு என்றும் தென்குருவூர் என்றும் அப்படிங்கிற இதை இவர் அருளினார். இதுக்கப்புறம் தொட்டை நம்பிகள் அருளினதா ஒரு தனியனும் இருக்கு. ஸோ நாதமுனிகள் இந்தந்த தனியன்களை எல்லாம் அருளி செய்தார் அப்படின்றது நம்ம பார்க்கறதுல இந்தந்த தனியன்களை எல்லாம் அவர் அருளி செய்துள்ளார் அப்படின்றது முக்கியமானது 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆச்சாரியரான நாதமுனிகள். சரி, நாதமுனிகள் அருளி செய்த தனியனுக்கு பிறகு இப்போ உய்யக்கொண்டாரை பற்றி நம்ம பார்க்கலாம். உய்யக்கொண்டாருடைய இயற்பெயர் திருநாமம். உய்யக்கொண்டார் அவதாரம் பண்ணது சித்திர மாதம், அதாவது சித்திர மாதம் ரோஹிணி நட்சத்திரம் கூடின சுப தினத்துல திருவெள்ளரை அப்படிங்கிற கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். இவர் யாருடைய அம்சம்? நித்திய சூரியோட அம்சம்னா ஜெயச்சேனர், அதாவது சேனைநாதனோட படத்தளபதியான ஜெயச்சேனருடைய இவர் நித்திய சூரியோட அம்சம். இவர் 2வது படத்தளபதி. முதல்ல இருந்தவர் கஜானனர், 2வது படத்தளபதி ஜெயச்சேனர். ஓகே, ஜெயச்சேனருடைய அம்சமானவர் இவர். இந்த மாசத்துல இவர் எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னா, இவர் பூர்வசிகை சோழியர் குலம்னு பேர் இவாளுக்கு. சோழியர் குலம்னு பேர், பூர்வசிகைன்ற பேரே உண்டு இவாளுக்கு. இவர் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார்னா ஸ்வேதகிரி அப்படிங்கிற ஊர் கொண்ட திருவெள்ளரை கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். அதாவது ராமாயணத்துடைய தொடர்புடன் ராமாயணத்துல தொடர்புடையவன் மன்னன் சிபி. அவன் சத்தியம் தவறாதவன். அன்னைக்கு அவனுடைய சத்தியத்தை இந்த மாதிரி அவனுடைய என்ன சொல்றது, அவனுடைய வள்ளல் தன்மையை சோதிக்கிறதுக்கோசரம் அக்னியும் இந்திரனும் புறா ரூபத்தில் அவனை சோதிக்கவே அந்த புறாவை சிபி தரணாகதி கொடுத்து அடைக்கலம் கொடுத்தான். அப்பவும் கூட அந்த புறா அந்த கழுகு என்னை கேட்கறது, இந்த மாதிரி எனக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னோட இறையை நீ பறிச்சுட்டு இருக்க, எனக்கு அதை கொடுன்னு கேட்டால் இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் என்னோட ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்தேன்னா அந்த வாக்கு தவற மாட்டேன்
நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன்னு சிபி மகாராஜா சொல்ல. சரி நீ வேற ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்கும்போது உனக்கு வேற என்ன மாமிசம் ஏதாவது வேணுமா, எருது மாமிசமோ பசுவோ இல்லை எருதோ ஏதோ ஒன்று வேணும்னா கூட சொல்லு, நான் மானோ ஏதோ சொல்லு நான் தரேன் உனக்கு அப்படின்னு. வேண்டாம் உன்னுடைய தொடையில் இருக்கிற மாமிசத்தை கொடுன்னு அந்த பட்சி கேட்டுதான். அந்த இது ஈகிள் கேட்க கழுகு கேட்க அவர் என்ன தெரியுமா பண்ணாரா, கவலையே படலை. தன்னுடைய தொடையில் மிக சார்பான கத்திகளை கொண்டு வர சொல்லி தன்னுடைய தொடையில உட்காந்து இருக்கிற மாமிசத்தெல்லாம் அறுத்து அந்த புறாக்கு கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி. இன்னும் போர்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எடைக்கால்களை வைத்துக் கொண்டு மாமிசத்தை தந்தாராம். ஒரு கட்டத்துல எடை கூடிண்டே போச்சான், எடை இன்னும் நிக்கலையாம், சரியான தராசுக்கு நிலைக்கு வரலையாம். தானே அமர்ந்து அந்த கழுகுக்கு இறையாரேன். அடுத்த க்ஷணமும் இந்திரனும் அக்னியும் அந்த இடத்துல பிரத்யட்சமாகி சிபி சக்கரவர்த்தி நீ பூமியில் உள்ளவரை உன்னுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும்னு அவருக்கு வரம் கொடுத்துட்டு போனாலாம். அதே சமயம் எந்தெந்த இடங்கள்ல அந்த மாமிச காயங்கள் உண்டாச்சு அவர் திருப்பி முழு மாம்ச சரீரத்துடன் உருவானார், வரம் கொடுத்தனர்னு இது பண்ணப்பட்டது அவருக்கு. ஸோ சிபி சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட புகழ்பெற்ற சிபி சக்கரவர்த்திக்கு இந்த ஊர்ல தான் பெருமாள் இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா ஒரு வெள்ளை பன்றி உருவதை காட்சி கொடுத்தார். ஸ்வேதபுரிங்கிற பேருக்கு தான் காரணம். அது மட்டும் இல்லை, இந்த ஊர்ல வெண்மையான பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த இடத்துக்கு பேர் ஸ்வேதபுரி அப்படின்னு பேர். இந்த ஊருக்கு திருவள்ளரைக்கு ஆதி திருவள்ளரை அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாத இந்த குச்சேத்திரத்துல தான் தாயார் தவம் பண்ணா. இன்னமும் அந்த குகை நீங்க பின்னாடி பார்க்கலாம், கோவில் பின்னாடி போனா தாயார் தபஸ் பண்ண குகை இருக்கு இந்த சேத்திரத்துல. குறிப்பாக ஏன்னா ஒரு வெள்ளை பன்றி உருவில வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு புத்துக்குள்ள போக அந்த புத்துக்குள்ள இருந்து பெருமாளுடைய திருவுருவம் காண்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 7000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த ஊரில் 5000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த ஊரில் குடியமர்த்தினார் சிபி சக்கரவர்த்தி. அதனால சோழ தேசத்திலிருந்து சோழர்களுடைய பூர்வ காலத்திலே வந்ததுனால இவர்களுக்கு பேர் பூர்வசிகை அப்படின்னு திருநாமம் இவாளுக்கு உண்டாச்சு. அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிறவாள் பூர்வசிகை அப்படின்னு பேரு, பூர்வசிகை வைஷ்ணவர்கள்னு பேரு. இதற்கு முன்பு பூர்வசிகையை உடையவர்கள் தொண்டரடி புடி ஆழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், பெரிய ஆழ்வார் இவா எல்லாருமே பூர்வசிகை உடையவர்கள் தான் அப்படிங்கிற குலத்தில் அவதரித்தவர்கள். சரி, இப்போ உய்யக்கொண்டாரை பத்தி பார்க்கலாம். உய்யக்கொண்டார் சித்திர மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கூடின சுபதினத்துல உய்யக்கொண்டார் அப்படிங்கிற திருநாமத்தோடு அவதரித்தார். அவருடைய இயற்பெயர் புண்டரிகாட்சர் அப்படின்னு திருநாமம். எப்படின்னா இவருடைய அம்மா அப்பா பேரு உடன் பிறந்தோர் பேர் யாருக்கும் தெரியாது. ஆனா அதாவது என்னதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தேக ஞானத்தை விட ஞானத்தை மட்டும்தான் பார்ப்பாலாம். தேகத்தை விட ஞானத்தை பார்க்கறதுனால, ஞானபூர்வத்தை பார்க்கறதுனால இவர் நல்ல கைங்கரிய பரர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை அவதரித்தார். அவர்கள் இவருக்கு புண்டரிகாட்சர், தாமரை போன்ற விசாலமான நேத்திரத்தை உடையவர் அப்படின்ற பெருமாளுடைய திருநாமமான புண்டரிகாட்சர் அப்படின்னு பேரிட்டார். இந்த திருவள்ளரை கஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் ஸ்வேதகிரி ஸ்ரீரங்கத்தோட உபகோவில். இது இங்க இருக்கிற பெருமாளுக்கு பேர் செந்தாமரை கண்ணன் என்னும் புண்டரிகாட்சன். தாயார் பங்கஜவல்லி தாயார்னு திருநாமம் இவருக்கு. இந்த கஷேத்திரத்துல தான் உய்யக்கொண்டார் அவதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் பிற்காலத்துல ராமானுஜருடைய காலத்துல வந்த எங்களாழ்வானும் இந்த கஷேத்திரத்துல தான் அவதாரம் பண்ணார். 2 ஆச்சாரியார்களுடைய அவதார ஸ்தலம் இது. சரி, இதுதான் இது. இப்ப உய்யக்கொண்டார் நாதமுனிகளுடைய நேரடி சிஷ்யர். இவருக்கு எப்படி உய்யக்கொண்டார் அப்படிங்கிற திருநாமம் உண்டானதுன்றதை நம்ம பார்க்கலாம். உய்யக்கொண்டார் ஏன் நாதமுனிகள் கிட்ட 2 நிதிகள் இருந்தது. ஒன்று யோக ரகசியம், அஷ்டாங்க யோக ரகசியம் ஒன்று. 2வது இந்த 4000 திவ்ய பிரபந்தம். உங்களுக்கு இந்த நிதிகள் எது வேணும்னு தன்னுடைய நேரடி முக்கிய சீடர்களான குறுகை காவலப்பனிடமும் இவர்கிட்டையும் கேட்டார், புண்டரிகாட்சர் கிட்டவும். அப்ப குறுகை காவலப்பன் எனக்கு அஷ்டாங்க யோக ரகசியத்தை கற்பிக்க வேணும்னு கேட்க அவருக்கு அஷ்டாங்க யோக ரகசியத்தை கற்பித்து கொடுத்தார் குறுகை காவலப்பனுக்கு. உய்யக்கொண்டாருக்கு எது வேணும்னு கேட்க உமக்கும் யோக ரகசியம் வேணுமான்னு கேட்க வேண்டாம் எனக்கு 4000 திவ்ய பிரபந்தமே வேணும்னு ஆறாம். ஏன் இதுக்கு ஒரு பேர்னா இதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ அப்படின்னாராம். எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இந்த சம்சாரங்கிற கொடிய ஒரு கொல்லிக்காடு மாதிரி வேகர இதுல அல்லல் பட்டு இருக்கும் போது, இந்த சம்சாரங்கிற நெருப்புல அல்லல் பட்டு இருக்கும் போது, ஒரு காட்டு தீ மாதிரி பரவி அல்லல் பட்டு இருக்கும் போது நான் ஒருத்தன் பகவானுக்கு ஆத்ம விவாகம் பண்ணிக்கிறது சரியாகுமோ, அதனால எனக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களையே எனக்கு கொடுன்னாராம் அவர் ஆச்சாரியன்ட்ட. இப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணமா உனக்கு? நீர் எம்மை உய்ய கொண்டீரோ, நீ உலகமே உய்ய கொண்டான நீர் எம்மை உய்ய கொண்டீரோங்கிறதுனால அவருக்கு உய்ய கொண்டாருங்கிற திருநாமம் சாற்றப்பட்டது. உலகத்தையே உய்ய வந்தவனால் அவருடைய என்ன சொல்றது, அந்த விசாலமான பரந்த மனசால தான் நம்ம இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அனுபவிக்கிறோம்.
அது மட்டும் இல்லாத உய்யக்கொண்டாருடைய இது அது மட்டும் இல்லாத இந்த பரந்த மனசோட உய்யக்கொண்டார் கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைச்சது. நாதமுனிகள் எம்மை உய்யக்கொண்டீரோன்னு கேட்டதுனால அவருக்கு உய்யக்கொண்டார் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு உண்டாகியது. சரி, உய்யக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு இது திருநாமம் ஆச்சா? இதுக்கு பிறகு உய்யக்கொண்டார் என்ன பண்றாருன்னா, இதனால நாதமுனிகள் அவருக்கு இன்னொரு வார்த்தையை அருள்றாராம். இப்படி அரும்பாடுபட்டு சேகரிச்ச அந்த பாசுரங்கள்லாம் உன்னால் இந்த உலகத்திற்கு உய்ய பெற போகின்றன, உம்மால் உலகிற்கு உய்ய பெற போகின்றன. அதனாலதான் இன்னைக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம் உலகையே உய்விக்கிறது. ஐயம் இல்லையே அதுல. உய்யக்கொண்டார் கேட்டுக்கொண்டது நேரங்க. சரி, இது ஒரு புறம் இருக்க, உய்யக்கொண்டாருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தனர். அவரோட முக்கியமாக குரு பரம்பரை பிரபாவம் சொல்றது யாருன்னா, அதுல முக்கியமானவர் மணக்கால் நம்பி, அடுத்த ஆச்சாரியர். அவரோட சிஷ்யரானவர் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பி பான் பெருமாள் அரையர், பான் பெருமாள் அரையர்னு ஒரு ஆச்சாரியர். அடுத்தது திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர். அப்புறம் யார் செண்டலங்காரதாசர், அப்புறம் உலக பெருமாள் நங்கை, கோமடம் திருவின் நகரப்பன். இவா எல்லாருமே இவருடைய சிஷ்யர்கள் உய்யக்கொண்டாருக்கு. ஒரு நாள் உய்யக்கொண்டார் தன்னுடைய சரமதசையில் இருக்கும்போது மணக்கால் நம்பியை கூப்பிடுறாராம். மணக்கால் நம்பியை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் கொடுக்குறாராம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் எப்படி நாதமுனிகளுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார்க்கு யோக தசைகள பிரபந்தங்களை பெற்ற போது பவிஷ்யதாச்சாரியோட திருமணி பொலிக 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 நின்ற கலியும் கெடுமின் போயிற்று வள்ளுயிர் சாபம் 5ஆம் திருவாய் மொழியில 2ஆம் பத்தில வரக்கூடிய பாசுரம் இது. பொலிக பொலிக பொலிகன்னு இந்த பாசுரத்துல முன்னரே ஒருவர் அவதரிக்க போறார். களி இந்த மாதிரி நசிந்து விடும்னு முக்கோல் பிடித்த முடியான எம்பெருமானாரை குறிப்பிடவே தேவரீரை அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஒரு விக்கிரகத்தை நாதமுனிகள் கேட்கிறாராம். தேவரீரை தாண்டி அதாவது என்ன சொல்ல வருது, தேவரை மட்டுமல்லாமல் இந்த பொலிவான விக்கிரகம் அடியனுக்கு வேணும்னு கேட்கிறாரு, எமக்கு பிரசாதித்தருளும்னு கேட்கிறாராம். ராமானுஜர் நம்மாழ்வாரோட நேரடி திருவடி, நம்முடைய திருவடி நிலைகள். அவனோட ஆழ்வார் திருநகரியில் இன்னைக்கும் நம்மாழ்வார் அந்த சடாரிக்கு பேர் ராமானுஜன்னு திருநாமம் உண்டு. ஏன்னா நம்மாழ்வாரோட திருவடி நிலைகள், சடகோபனுடைய திருவடி நிலைகள் யாரு? ராமானுஜர். உடனே நம்மாழ்வார் என்ன பண்றார், இவருக்கு இந்த திருமேனி வேணும் கேட்ட அப்படியே ஸ்வப்ன முகமா சிற்பிகளை பணிய செஞ்சு அவள் அந்த விக்கிரகங்களை பண்ணி தர சொல்லி இதை நாதமுனிகள் கிட்ட ஒப்படைக்கிறார். நாதமுனிகள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய இறுதி அந்திம தசையில, அதாவது அவர் என்ன பண்றார், பரமபதிக்கிற வேளையில அவர்கிட்ட இந்த நம்மாழ்வார் கொடுத்த இந்த விக்கிரகத்தை கொடுத்தருள், இந்த விக்கிரகத்தை இந்த ரகசியத்தை நீ யாருக்கும் வெளியிட்டருள், அந்த பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகம் பற்றிய ரகசியத்தை சத்திய பிரமாணம் பண்ணிட்டு என் பேரனாருக்கு அவனுக்கு வயது வரும்போது இதனை குடுன்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளார். இவர் முக்கியமாக என்ன தெரிகிறதா, அவரவர்களுடைய ஆச்சாரியர்கள் தன்னுடைய ஆச்சாரியர்களின் திருவடிகளை தியானித்துக் கொண்டேதான் பரமபதம் ஏகினார்கள். ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியம் பெறுகிறது அந்திம தசையிலும். இப்ப இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டவை. அப்ப நான் உய்யக்கொண்டார் என்ன பண்ணாருன்னா, மணக்கால் நம்பிக்கிட்ட தன்னுடைய சரம தசையில நாதமுனிகளுக்கு திருப்பேரனார் அவதரிப்பார். ஏன்னா நாதமுனிகள் டைம்லயும் திருப்பேரனார் அவதரிக்கவில்லை, யமுனை துறைவர் ஈஸ்வர முனிக்கு. அதே போல உய்யக்கொண்டாருடைய காலத்திலையும் அவதரிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த நேரத்துல தான் அவர் அவதரிப்பார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பவிஷ்யதாச்சாரியன் திருமேனியை கொடுத்து நீர் என்ன செய்யும் என்றால், நாதமுனிகளுடைய திருப்பேரனாருக்கு அவர் கூறியது விருப்பப்பட்டபடியே யமுனை துறைவருங்கிற திருநாமத்தை நீ சாற்றணும். அது மட்டும் இல்லாத இந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்து அவருக்கு நாதமுனிகளோட மிகப்பெரிய பொக்கிஷமான 4000 திவ்ய பிரபந்தம் என்றை நீ உபதேசியும்னு சொல்லிட்டு இவர் திருநாட்டுக்கு எழுந்தருள்கிறார். உய்யக்கொண்டார் திருநாட்டுக்கு ஏற்றருள்கிறார். உய்யக்கொண்டார் எந்த கிரந்தங்களையும் பண்ணல. ஆனா அவர் திருப்பாவைக்கு சொல்ல தனியன் இன்னும் அனுசரிக்கப்படுகிறது. 2 தனியன் முக்கியமாக அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இது 2 இவர் அருளின தனியன்கள் முக்கியமாக அனுசந்திக்கப்படுகிறது திருப்பாவை நோன்பு காலத்திலும் திருப்பாவை சாத்தமுறை காலத்திலையும். சரி, இப்ப ஏன் மணக்கால் நம்பியை பத்தி பார்ப்போம். உய்யக்கொண்டாருக்கு தனி சன்னதிகள் எங்க இருக்குன்றதை நம்ம சொல்றோம்னா, திருவெள்ளரையில் அவர் அவதார ஸ்தலத்தில் இருக்கு. மூலவருஷ்டவரோட 7 இருக்கார், எங்களாயவானோட 7 இருப்பார். ஆழ்வார் திருநகரில் திருவாய்மொழி பிள்ளை சன்னதியில் உய்யக்கொண்டாருக்கு சன்னதியும் உண்டு. அங்க நீங்க சேவிக்கலாம் அவருடைய திருமேனியை. இதுக்கு அடுத்தது
நம்ம மணக்கால் நம்பியை பத்தி பார்க்க போறோம். ஏன் இவருக்கு பேர் மணக்கால் நம்பி அப்படிங்கிற பேர்னா, மணக்கால் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, திருச்சியிலேருந்து நம்ம அன்பில் போற வழியில ஒரு சின்ன கிராமம் வந்து மணக்கால். அந்த ஊர்ல வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு மணக்கால்ல. இந்த அன்பில் போறதுக்கு முன்னாடியே வந்துடும் மணக்கால். அந்த மணக்கால் ஊர்ல இவர் இருக்கார். மணக்கால் நம்பிக்கை சன்னதியும் உண்டு. ஸ்ரீ ராமமிச்சரர் என்கிற மணக்கால் நம்பிக்கை சன்னதியே அந்த கோவில்ல இருக்கு. இதுக்கு அடுத்தது மணக்கால் நம்பிகளை பத்தி ஏன் நம்ம பார்க்க போறோம். இவர் அவதரித்த ஊர் மணக்கால். இப்ப அவருக்கு ஏன் மணக்கால் நம்பி, அவருடைய இயற்பெயர் ஸ்ரீ ராமமிஸ்ரர் அப்படின்னு திருநாமம். இவர் முக்கியமான சிஷ்யர், உய்யக்கொண்டாரோட முக்கியமான சிஷ்யர். என்ன இவர் அவதாரம் பண்ணது மாசி மாசம் மக நட்சத்திரம் கூடின சுப தினத்துல அவதாரம் பண்ணார். மாசி மகம், மணக்கால் நம்பிகள் திருநட்சத்திரம் மாசி மகம் கூடிய பௌர்ணமி சுப தினத்துல அவர் வந்து அவதாரம் பண்ணார். இந்த நாள்ல இப்ப இவருக்கு ஏன் மணக்கால் நம்பி அப்படின்னு திருநாமம்னா, அதாவது உய்யக்கொண்டாரோட தேவிகள் வந்து ஆண்டாள். உய்யக்கொண்டாரோட தேவிகள்னா அது அவருடைய வைஃப். அவருக்கு பேர் ஆண்டாள் அப்படின்னு அந்த அம்மங்காரோட திருநாமம். அந்த ஆண்டாள் தேவியார் பரமபதித்த பிறகு இவரே திருமாளிகை கைங்கரியங்களை தாம் ஒருவராய் செய்து வந்தார். அப்போ உய்யக்கொண்டாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தன, பெண்டீர் செல்வங்கள். ஒரு நாள் அவர் டெய்லி இவர் வந்து என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் அம்மாவா இருந்து அவர் தான் பார்த்துட்டார் குழந்தைங்களை. அம்மாவா இருந்து அப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு நாளைக்கு அவளை காவேரிக்கு நீராட்டத்தை கழிச்சுன்னு போனாராம், வடத்திரு காவேரிக்கு. அப்ப என்ன ஆச்சா, இவர்கள் நீராடி விட்டு வரும் வழியில ஒரே அந்த வாய்க்கால் இருந்தது, ஒரு வாய்க்கால். அந்த வாய்க்கால் ஒரே சேரா இருந்ததுனால என்ன பண்ணாரா, வழியில வந்து சேறு குறுக்கிட்டனால இவர்கள் திகைத்து நிற்க, தானே அப்படியா ஒரு தரையாக பாலமாக கடந்து இந்த அவர்களை அக்கறை ஏற்றினார். அந்த வாய்க்காலுக்கு அக்கறை. அவர்கள் என்ன பண்ணாரு, அதே சேற்றுக்காலோட அவருடைய முதுகு மேலே ஏறி நடந்தார். அதனாலதான் அவருக்கு அந்த கால், மணற்பட்ட கால் அவருடைய முதுகுல பட்டுமா. அதனாலதான் அவருக்கு திருநாமம் மணக்கால் நம்பிங்கிற திருநாமமே மறுநாள்ல மணக்கால் நம்பின்னு மருவிடுத்து. இந்த திருநாமமே தான் அவருக்கு பேர் மணக்கால் நம்பி. அதனால அந்த ஊருக்கும் பேர் மணக்கால் அப்படின்னு வந்துருத்து. மணக்கால்னு ஆயிடுத்து. லால்குடி பக்கத்துல இருக்கு மணக்கால்னு. மணக்கால் நம்பிக்கிட்ட உய்யக்கொண்டார் பரமபதிக்க போது, உங்களுக்கு இந்த தர்சனத்தை நிர்வாக கடவுது யாருன்னு கேட்க, இவர் என்ன சொல்றாருன்னா, நிவிரே தர்சிக்க கடவீர் அப்படின்றாராம். இவரும் சொல்றார், முன்பு சொன்னது போலவே யாமுனாச்சாரியார் இந்த அதாவது நாதமுனிகள் காலத்திலும் யமுனை துறைவர் அவதரிக்கவில்லை, எம்முடைய காலத்திலும் அவதரிக்கவில்லை. உன் காலத்தில் அவர் அவதரித்து விடுவார். நீ அவருக்கு அவருடைய இந்த நாதமுனிகள் வைத்து சென்ற பொக்கிஷத்தை அவருக்கு கொடுக்கணும். பொக்கிஷோன்றது 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை அவரை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த பவிஷ்யதாச்சாரியன் விஷயத்தை பற்றி நீ தான்ப்பா கொடுக்கணும். அவருக்கு ஆளா வந்தாருக்கு எல்லா அருளி செயல்களும் நீ அருளி செய்யு சொல்லிட்டு உய்யக்கொண்டார் பரமபதித்தார். அப்போ உய்யக்கொண்டார் பரமபதித்ததை கண்டு இவருடைய சிஷ்யர்கள்லாம் சோகமுட்டு ஒரே அழுது ஒரு வாரி தன்னை தேற்றிக்கொண்டு அவருடைய சரம சைங்கரியங்களை எல்லாம் பண்ணினா அப்படின்னு வருது. இப்போ மணக்கால் நம்பி டைம்ல ஆளவந்தார் இருந்தார். ஆளவந்தார் என்ன பண்றாருன்னா, ஆக்கி ஆழ்வானுங்கிற ராஜ புரோகிதனை ஜெயிச்சுட்டு இப்போ வந்து அவர் ராஜாவா இருக்கார். இப்போ வந்து மணக்கால் நம்பிக்கை இடப்பட்ட கட்டளை இப்போ நிறைவேறணும். ஆளவந்தாரை வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகர் ஆக்கணும். அரசி அன்னைக்கு அவரை ஆளவந்தார் அப்படின்னு கூப்பிட்டார். எம்மை ஆள வந்தீரோ அப்படின்னு அரசி அவரை கூப்பிட்டார். அவரை ராஜ்யத்தை மட்டும் ஆள வந்தவர் கிடையாது, நம்ம எல்லாரையும் ஆள வந்தவர். அதனாலதான் அவர் ஆள வந்தார். நம்ம சம்பிரதாயத்தையும் ஆள வந்தவர். அதனாலதான் அவருக்கு திருநாமம் ஆள வந்தார் அப்படின்னு நாமம். அப்ப இவரை தர்சன பிரவர்த்தகர் ஆக்கணுமே அப்படின்னு என்ன பண்றாரு, மணக்கால் நம்பி என்ன பண்ணாரா, ஆளவந்தாருக்கு மிகவும் பிடித்த ஒரு தூதுவளை கீரை. ஆளவந்தாருக்கு தூதுவளை கீரை வந்து ரொம்ப பிடிக்குமா. இதை டெய்லி மணக்கால் நம்பி என்ன பண்ணுவாரா, தினமும் திருமணப்பள்ளி இருக்குல்ல, ராஜாவுடைய திருமணப்பள்ளி, அதாவது என்ன சொல்றது அரசு மடப்பள்ளியில போயிட்டு டெய்லி வந்து இந்த மாதிரி கொடுப்பாராம் தூதுவளை கீரையை. ஒரு நாளைக்கு சமயக்காரன் மூலமா கொடுப்பாராம் தூதுவளை கீரையெல்லாம். ஒரு நாளைக்கு இந்த தூதுவளை கீரை வருவது நிறுத்தம். ஆளவந்தார் அதை விரும்பி சாப்பிடுவாராம். ஏன்னா ஆளவந்தாரை சந்திக்கிறதுக்கு இது வழியிட்டது. தூதுவளை கீரையை அவருக்கு ஒரு நாள் தூதுவளை கீரை வந்து வருது நிறுத்தான் ஆளவந்தாருக்கு. ஆளவந்தார் கேட்டாராம், ஏன் இந்த தூதுவளை கீரை எனக்கு வரல அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஒரு நாள் மணக்கால் நம்பி வரவே ஆளவந்தார்கிட்ட அந்த யுவா கிட்ட சொல்றாளாம், காவலர்கள்ட்ட, உங்களை பார்க்கணுமா, இவருக்கு இந்த பெரியவருக்கு உங்களை பார்க்கணுமா அப்படின்னாராம். அவர் உள்ள வர சொல்லும் அப்படின்னாராம். ஆளவந்தார் பார்த்தபோது, நீர்தானோ தூதுவளை கீரை இதுவும் கொடுத்தீர் அப்படின்னாராம். அது பொக்கிஷம் இல்லை, இதை விட உனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உள்ளது. இந்த ராஜ்ய பொக்கிஷத்தை விட உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் உள்ளது. உன்னுடைய பாட்டனார் உனக்கு அதை விட்டுட்டு போயிருக்கா. உன் பாட்டனாரோட மிகப்பெரிய சொத்து அது அப்படின்னாராம். மிகப்பெரிய நிதியை உனக்கு விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னாராம். என்னது அப்படின்னு காணாராம். உடனே
என்ன பண்றாருன்னா அவரை உடனே இதுக்கு முன்பே ஆளவந்தாருக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பெரியவரை தினமும் சந்திக்கணும்னா மிகப்பெரிய நிதி வேணும்னு கேட்க ஆளவந்தார் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் என்ன தெரியுமா பண்றாரு, ஆச்சாரியன்ட்ட உட்கார்ந்து பாடம் கத்துண்டார் தினமும். அவரை குறிப்பா பகவத்கீதை அருளி செயல் ரகசியங்கள்லாம் கத்துண்டார் ஆளவந்தார். அது மட்டும் இல்லாத என்னுடைய ஒரு நாள் என் பாட்டனார் கொடுத்த நிதியை எனக்கு காம்பியும் அப்படின்றாராம். அவரை நேரடியா ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ரங்கநாதரோட கிட்ட காமிக்கிறாரா. ரங்கநாதர் கிட்ட இதான் உன்னுடைய பாட்டனார் சேர்த்து வச்ச நிதிப்பா அப்படின்னாராம். அடுத்த க்ஷணமே ஆளவந்தார் என்ன தெரியுமா பண்ணாராம், துறவு பூண்டார். ராஜ்யத்தை திறந்துட்டு துறவு பூண்டு ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்தை ஆள வந்து விட்டார். அவர் ராஜ்யத்தை ஆள வரல, என்ன பண்றார், ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன சம்பிரதாயத்தை ஆள வந்து விட்டார். இனி இதற்கு பிறகு மணக்கால் நம்பிகள் பரமபதிக்க ஆளவந்தார் தர்சன பிரவர்த்தகர் ஆகிவிட்டார் நம்மளுடைய சம்பிரதாயத்திற்கு. ஸோ இதுதான். ஆக மணக்கால் நம்பி நமக்கு மிகப்பெரிய உபகாரம் பண்ணார். தூதுவளை கீரை மூலமா பச்சையிட்டான் பகருபவன் வாயிலே அப்படின்னு ஆளவந்தாருடைய வாயு திருநாமத்தில் வருது. அப்ப என்னதுன்னா பின்ன இந்த மணக்கால் நம்பியோட உபகாரம் இன்றி நமக்கு ஆளவந்தார் கிடைத்திருக்க மாட்டார். நிச்சயமாக இந்த நிதி மிகப்பெரிய நிதியை தந்தவர் நமக்கு மணக்கால் நம்பி. அவருடைய திருவடியை நம்ம தியானிச்சுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.